அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ரோல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கனில் வந்து பெப்பரும் மஞ்சத்தூளும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஒரு தக்காளி. நான் தேவையான கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் காய்க்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் எடுத்துக்கிட்டா எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2-3 பிஞ்சஸ் ஆஃப் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். அது ஸ்மெல்லுக்கு தான். ஜீரகம் பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. இந்த பொரிஞ்சு வர நேரத்தில் நம்மளோட வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ரோஸ்ட் வந்தோடனே பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வணங்கும். இது நல்லா கோல்டன் ரோஸ்ட் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணால் அதுக்குள்ள கம்ம வாச வருதுங்க. இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிருச்சு. லைட்டாக பட்டையில கத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக பெப்பர் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஒரு பிஞ்ச் கையில் மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா காரம் எங்கள் வீட்டில் யாருக்கும் ஆகாது. அடுத்து வந்து சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக தான் இது போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம்.